கூறினார், ஜுமா வெள்ளிக்கிழமை நாளிலும் அதன் இரவிலும் என் மீது அதிகமாக ஸலவாது சொல்லுங்கள். யார் என் மீது ஒருமுறை ஸலவாது சொல்கிறாரோ அல்லாஹ் அவர் மீது 10 முறை அருள் செய்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாது மற்றும் சலாம் எல்லா நேரங்களிலும் சொல்லலாம். ஆனால் வெள்ளிக்கிழமை மற்றும் அதன் இரவில் அதிகமாகச் சொல்லுவது மிகவும் சிறந்தது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், யார் காலையில் என் மீது 10 முறை ஸலவாத் சொல்கிறாரோ மாலையில் 10 முறை சொல்கிறாரோ அவர் கியாமத் நாளில் எனது ஷபாத் பெறுவார். அல்லாஹும் சல்லி என்பதின் எளிய அர்த்தம் அல்லாஹும் சல்லி என்று சொல்வது என்ன அர்த்தம்? அல்லாஹுவின் சலாத் என்பது மலக்குகள் முன் உயர்ந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹுவை புகழ்வதாகும். அல்லாஹு தானே நபியை புகழ்கிறான் என்றும் நாமும் அதை செய்ய வேண்டும் என்றும் கட்டளையிட்டுள்ளான். இதனால் வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் நபி ஸல்லல்லாஹுவை புகழ்வார்கள். முக்கியம், நாம் சலாத் ஆரம்பமாக கிடைக்க வேண்டி கேட்பதில்லை. ஏற்கனவே உள்ள அந்த உயர்ந்த புகழ் மேலும் அதிகரிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். வசல்லிம் அலா நபியினா முஹம்மத் என்பதின் எளிய அர்த்தம் நபி ஸல்லல்லாஹு மீது சலாம் சொல்லுங்கள் என்பதன் அர்த்தம் அவருக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும், அவருக்கு பரக்கத் ஆசி கிடைக்க வேண்டும், அவரின் தரம் பதவி உயர வேண்டும். இதில் இன்னொரு அர்த்தமும் உள்ளது. நபியின் மார்க்கமும் இஸ்லாம் ஷரியத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும். எதிரிகள் அதை மாற்றவோ திரிக்கவோ முயன்றால் அல்லாஹ் உண்மையை விளக்கும் மனிதர்களை எழுப்புவான். இது நிஜமாகவே நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நபி ஸல்லல்லாஹு மீது ஸலவாத் சொல்வதின் பலன்கள். இப்னல் கையிம் 40 தலன்கள் கூறியுள்ளார். அதில் சில அல்லாவின் கட்டளையை நாம் நிறைவேற்றுகிறோம். நமக்கு நேர்வழி ஹிதாயத் கிடைக்கும். இதயம் உயிர்ப்புடன் இருக்கும். உள்ளம் நல்லதாகும். கியாமத் நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அருகில் இருப்போம். நம்முடைய வாழ்க்கை, செயல்கள், வயது எல்லாவற்றிலும் பரக்கத் ஆசி வரும். நமக்கு கவலை தரும் விஷயங்களில் அல்லாஹ் போதுமானவனாக இருப்பான். நமது தேவைகள் நிறைவேறும். பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லாவின் அருள் கிடைக்கும்.